கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம், சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம், கார்த்திகை விரதம், விநாயகர் சஷ்டி விரதம், முடவன் முழுக்கு, கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி, துளசி கல்யாணம், பிரம்மோதினி ஏகாதசி, ரமா ஏகாதசி போன்ற வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள். விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்பவர்கள் தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைவார்கள். பொதுவாக கார்த்திகை மாதம் என்றாலே மழைக்காலம் என்பார்கள். ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில்தான் மழை, வெயில், பனி ஆகிய அனைத்தும் கலந்த காலநிலை நிலவும். இது சீதோஷ்ண ரீதியாக மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியாகவும் அனைத்து தெய்வங்களின் வழிபாட்டிற்கும் உரிய மாதமாகும். சங்காபிஷேகம். கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவார விரதம் இருப்பது சிவபெருமானின் அருளை முழுவதுமாக பெற்றுத்தரும். கார்த்திகை மாதத்தில்தான் சிவனுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படும். இந்த சங்காபிஷேகத்திற்கும் மற்ற அபிஷேகங்களுக்கும் உரிய பொருட்களை வாங்கி கொடுத்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயனான முருக பெருமானையும் ஹரிஹர சுதனான ஐயப்பனையும் மாலை அணிந்து விரதம் இருந்து வழிபடலாம். பரணி தீபம். கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய தினம் பரணி தீபம் ஏற்றப்படும். இதை யம தீபம் என்றும் சொல்வார்கள். வாழ்க்கை மட்டுமல்ல, சுகமான மரணம் ஏற்பட்டு யமயோக துன்பம் இன்றி இறைவனின் திருவடிகளை அடைவதற்காகவும் நமது முன்னோர்களும் யம துன்பங்களிலிருந்து விடுபட்டு இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்பதற்காகவும் ஏற்றப்படுவதுதான் இந்த பரணி தீபம். பிரிந்த தம்பதி ஒன்று சேர உமா மகேஸ்வர விரதம். கார்த்திகை மாதத்தில் வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு வாய்ந்தது. கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் உமா மகேஸ்வர விரதம் இருந்தால் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை நிலவும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். சிவனும் சக்தியும் இணைந்திருக்கும் வடிவமே உமா மகேஸ்வரர் வடிவம். சிவனின் அற்புத வடிவங்களில் உமா மகேஸ்வர வடிவமும் ஒன்று. இந்த வடிவத்தில் உள்ள இறைவனையும் இறைவியையும் நேர்த்து இருக்கும் விரதத்திற்கு உமா மகேஸ்வர விரதம் என்று பெயர். கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள். கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹத்தி முதலான தோஷங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். கார்த்திகை மாதம் முழுவதும் காலையிலும் மாலையிலும் வீட்டு நிலைவாசலுக்கு முன்பு விளக்கேற்றுவது வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவேரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலா ஸ்நான பலனை இந்த ஒரே நாளில் பெற முடியும். கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்கிறது. மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதால் கார்த்திகை ஏகாதசி அன்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில் பூஜை செய்ய வேண்டும். நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள துளசி மாடத்தில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்தால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். கார்த்திகை புராணத்தை கேட்டால் நோய் ஏழ்மை அகலும். கார்த்திகை மாதம் செய்யும் தானத்துக்கு 2 மடங்கு பலன் உண்டு. கார்த்திகையில் அதிகாலையில் நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கள் விலகும். கார்த்திகை மாதம் நெல்லிக்கனி தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும். தீபத் திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் அகலும். தீபத் திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும். மேற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும். கார்த்திகை மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை தீபத் திருவிழாவும் கார்த்திகை மாத தொடக்கத்திலேயே சரணகோஷம் சொல்லி சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு கடும் குளிரில் விரதம் இருக்கும் ஐயப்ப பக்தர்களும் நினைவுக்கு வருவார்கள். கார்த்திகை மாதத்தில் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான பண்டிகை கார்த்திகை தீபத் திருவிழாவாகும். கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை முதல் நாள். ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலைக்கு செல்பவர்கள் கார்த்திகை மாதத்தில் முதல் நாளில் ஐயப்பனை வேண்டி மாலை போட்டுக்கொண்டு விரதத்தை துவங்குவார்கள். கார்த்திகை மாத பௌர்ணமி. கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கும் பொழுது பௌர்ணமி ஏற்படும். கார்த்திகை மாதம் முழுவதுமே விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலமாகும். இந்த நாளில்தான் கார்த்திகை பௌர்ணமி வரும் மற்றும் கார்த்திகை பௌர்ணமி நாளில் கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடப்படும். இந்த ஆண்டு 2024 கார்த்திகை பௌர்ணமி டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. கால பைரவர் அவதரித்த மாதம். பஞ்சமுகன் என்று பிரம்மனுக்கு மற்றொரு பெயர் இருக்கிறது.
படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கு 5 தலை இருந்ததால் பிரம்மதேவர் ஆணவத்தால் தலைகால் புரியாமல் நடந்ததாகவும், கோபம் கொண்ட சிவபெருமான் உக்கிரமான வடிவமான கால பைரவராக உருவெடுத்து பிரம்மனின் 5வது தலையை கொய்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. கார்த்திகை பௌர்ணமி முடிந்த பிறகு வரும் தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் அவதரித்தார் என்றும், இது மகா காலாஷ்டமி அல்லது காலபைரவர் ஜெயந்தி என்றும் கொண்டாடப்படுகிறது. தமிழ் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் காலபைரவர் அவதரித்த நாளான காலபைரவர் ஜெயந்தி கார்த்திகை மாதம் வரும் பௌர்ணமிக்கு பிறகான தேய்பிறை அஷ்டமியில் கொண்டாடப்படுகிறது. இது கார்த்திகை மாதத்தில் அல்லது மார்கழி மாதத்தில் திதி அடிப்படையில் வரும். உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். ஜோதி ரூபமாக காட்சியளிக்கும் சிவபெருமானை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் திரளுவார்கள். 10 நாட்கள் தொடர்ந்து மலைமேல் தீபம் ஏற்றப்படும். கார்த்திகை மாத சோமவார விரதம். கார்த்திகை மாதம் வரும் 4 அல்லது 5 திங்கட்கிழமைகளிலும் சோமவார விரதம் இருப்பது மிக மிக விசேஷமானது. கார்த்திகை மாத துவக்கத்தில் சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சஞ்சரிப்பார். விருச்சிக ராசி செவ்வாயின் ஆட்சி வீடு மற்றும் சூரியனுக்கு நட்பு வீடு என்பதால் சூரியனின் தாக்கம் பல ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கும்.